வணக்கம் நண்பர்களே. ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு கில் 13 உலக சாதனை பண்ணுற ஒரு அருமையான வாய்ப்பை நழுவ விட்டான். செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் விளையாட முடியுமான்னு தெரியல. அடிக்கடி மழை வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அதாவது 5 டெஸ்ட் நடக்கிறதே அபூர்வம். அதுலேயும் 5 டெஸ்ட்லேயுமே ரன் அடிக்கிறது அதை விட அபூர்வம். அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு இருந்தும் கோட்டை விட்டான். ஒரு வீரனா ஒரு சீரீஸில் அதிக ரன்னு, ஒரு கேப்டனா ஒரு சீரீஸில் அதிக ரன்னு, ஒரு இந்தியன் கேப்டனா ஒரு சீரீஸில் அதிக ரன்னு, ஒரு இந்தியன் கேப்டனா ஓவரில் ஒரு ஃபஸ்ட்டு செஞ்சுரி, அதே மாதிரி சேனா நாடுகளில் ஒரு இந்தியன் கேப்டனா அதிக ரன்னு, வேர்ல்டு லெவலில் ஒரு சீரீஸில் 5 செஞ்சுரி அடித்து அதையும் சமன்படுத்தியிருக்கலாம். அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் ஒரு சீரீஸில் ஒரு கேப்டனா 5 செஞ்சுரி, அதே மாதிரி ஒரு சேனா நாடுகளில் அதாவது ஏசியாவிலேருந்து போன ஒரு வீரனா அதிக ரன்னு, இப்படி நிறைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா 13 சாதனைகள். கிட்டத்தட்ட 721 ரன் அடிச்சிருந்தான். இன்னும் ஒரு 180 ரன் 900 ரன் அடிச்சிருந்தாலே 12 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 974 டாட் பிராட்மேன் தான் ஒரு சீரீஸில் அதிகமாக அடிச்சிருக்கார் ரன்னு. ஸோ 2 இன்னிங்ஸ் வாய்ப்பு இருந்தது. ஒரு 100 2 செஞ்சுரி இல்லைனா கூட ஓரளவுக்கு அடிக்க வாய்ப்பு இருந்தது. நல்ல ஃபார்மில் வேறு இருக்கிறான். இது கோச்செல்லாம் சொல்லுவாங்களா இல்லைன்னே தெரியல. அதாவது பாலை தட்டி விட்டுட்டு பவுலர் எடுத்து எறிகிறான். அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. என்ன ஒரு யோசனைன்னே தெரியல. 50 வருஷம் 100 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். பார்க்கலாம் இன்னும் அடுத்த இன்னிங்ஸில் வாய்ப்பு கிடைக்குமா, அடிக்க முடியுமா. ஏன்னா ஒரு தசாப்தத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான். பார்க்கலாம் என்ன நடக்குது. அடுத்த பதில் சந்திப்போம்.